ஹாய் ஆர்மிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டேங்கி பிஎல் ஒன் ஷாட். ஆர்மிஸ் யூஸ் யுவர் ஹெட்ஃபோன். டேங்கி ஒன் ஷாட் நேம் டார்க் பிளட். ஆர்மிஸ் வாங்க நம்ம இப்போ டேங்கி வேர்ல்டுக்குள்ளே போவோம். ஸ்டார்டிங் சீனில் ஒரு சின்ன பையன் செம்மையாக அடி வாங்கிட்டு உட்காந்துருக்கான். அவன் அழுதுகிட்டே, எனக்கு ஏன் தெரில, எனக்கு என் அம்மாவும் இல்லை, என் அப்பா என்னை ஒழுங்காக பார்த்துக்கலன்னா கூட பரவாயில்ல, அடிக்காமல் இருக்கலாம், ஆனால் அவருக்கு ஒர்க் போயிட்டு வந்து என்ன கோவம், எந்த பிரச்சனைனாலும் என்கிட்ட தான் காட்டுவார். நான் இதை இப்போ மட்டும் அனுபவிக்கலை, என்னோட 5 வயசுலேருந்தே அனுபவிச்சிட்ருக்கேன். என்னால் வேறு யார்கிட்டையும் சொல்லவும் முடியல. நான் அப்படி சொன்னேன்னா என் அப்பா என் சிஸ்டரையும் சேர்த்து கொன்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு கையில் வச்சுருக்க பேக்கை அப்படியே கீழே போட்டு, முன்னாடி மிரர் மாதிரி இருக்குது, அதான் நிறைய ஷாப்லலாம் முன்னாடி டோர் மாதிரி இருக்கும்ல, அதில் மிரர் இருக்கும் இல்லையா, அதை மாதிரி பார்த்துட்ருக்கான். அப்படியே அந்த அங்கங்கே பிளாஸ்டர் அந்த மாதிரிலாம் போட்டிருக்கானா, ஒரு மாதிரி இருக்குது. அப்போது கீழே அவன் பேக் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு பேக்கை பார்க்குறானா, அந்த இடத்துல ஒரு நோட்ஸ் மாதிரி இருக்குது, அதை எடுத்து படிக்கிறான். இவ்வளோ நாள் உன் லைஃப்பில் நீ கஷ்டப்பட்டிருப்ப, ஆனால் அந்த கஷ்டம் எல்லாம் இனிமேல் இருக்காது, எதிர்த்து போராடு அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கா. இதை பார்த்துட்டு அந்த சைடு திரும்பி பார்க்குறான். லெஃப்ட் சைடில் அங்கே ஒருத்தன் அப்படியே பிளாக் கலர் கோட்லாம் போட்டுட்டு நடந்து போயிட்டுருக்கான். யார் அது அப்படின்னு பார்த்துட்ருக்கானா, பட் ஆளே தெரில. அதுக்குள்ளே போயிட்டான் அவன். அதுக்கப்புறம் பேக் எடுத்துகிட்டு அவன் பாட்டுக்கு நடந்து போயிட்டுருக்கானா. அந்த டைமில் அவங்க அப்பா இருக்கார்ல, அவர் அங்கே தான் நின்றுட்டுருக்காரு. வி அப்படின்னு முறைக்கிறாங்களா, வீக்காங்க இல்லை. ஐயோ அப்பா இன்றைக்கி என்ன பண்ண போகிறாரோ. சேம் டைமில் அந்த பிளாக் கலர் கோட் போட்டு ஒருத்தன் போனான் இல்லையா, அவன் எல்லாத்துக்குமே அந்த மாதிரி நோட்ஸ் வைக்கிறான். அதாவது எல்லாரும் சொல்ல முடியாது, யாரெல்லாம் பார்க்கவே ரொம்ப சோகமாக இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் அதை வச்சுட்டு போகிறான். ஒவ்வொருத்தருக்குமே ஒன்று எழுதியிருக்கு, எல்லாத்துக்குமே கஷ்டம்லாம் இருக்கும், அதுலேருந்து முன்னாடி வாங்க, நீங்கள் தான் போராடணும், உங்களுக்கு யாரும் கை கொடுக்க இருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி. இப்போ அப்படியே அவன் வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணுறான், அவனோட அந்த கோட்டை கழட்டிட்டு மிரரில் பார்க்குறான். அவன் மேலேயுமே ஏகப்பட்ட அடி இருக்குது, ஆனால் ஃபேஸ்லலாம் ஒரு அடி கூட இல்லை. இதுக்கப்புறம் எனக்கு யாரோட ஹெல்ப்பும் தேவையில்லை, நான் இப்படி யாரெல்லாம் சேடாக இருக்காங்களோ அவங்களுக்கு மோட்டிவேட் பண்ணுவேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி உட்காந்துருக்கான். அந்த டைமில் இவனுக்கு கால் வருது. டேய் சுகா, நாளைக்கு அது ஒர்க் வந்துடுவியா அப்படின்ற மாதிரி. கண்டிப்பாக வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படி கட் பண்ணிடுறான். என்னடா இவன் இப்படி பண்ணுறானேன்னு சொல்லிட்டு அவன் முழிச்சிட்ருக்கான். இது ஒன்று தான் குறைச்ச அப்படின்னு சொல்லிட்டு சுகா பட்டுக்கு அப்படியே தூங்குறான். அட் சேம் டைமில் எங்கள் வியோட அப்பா கூப்பிட்ருப்பாங்க இல்லையா, அவன் வேறு எதுக்கும் இல்லை, பெல்ட்டை கழட்டி அடிக்கிறதுக்காக போகிறான். அந்த இடத்துல வியால் முடியல, கண்ணெல்லாம் கலங்குது. அப்பா அப்படின்னு கூப்பிடுறானா, பேசினா ஒன்று அவ்வளோதான், இன்னுமே அடிப்பேன் அப்படின்னு. தங்கச்சி அங்கேருந்து அழுறா, அண்ணா அண்ணா அப்படின்னு சொல்லி அவளையுமே பார்த்துக்கணும் இல்லையா, அதனால அப்படியே அமைதியாக நிற்கிறான். அப்போ அடிக்கும்போது, அண்ணா போதும்ண்ணா, இதுக்கப்புறம் நம்ம இவர் கூட இருக்க வேணாண்ணா. ஓ, என் கூட இருக்க வேணாமா, என் கூட இல்லாமல் அப்படி வேறு எங்கே போயிடுவீங்க அப்படின்னு அவங்க அப்பா கேட்குறான். அதுக்கு நம்ம நாங்கள் எப்படியோ போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கையில் குட்டியாக கத்தி மாதிரி இருக்குது, அதை எடுத்து அப்படியே அவங்க அப்பா கழுத்தில் கிழிச்சு விட்டுடுறான். ஸோ அந்த இடத்துலையே விழுந்து இறந்துடுறாங்க. இதுக்கப்புறம் சிஸ்டர் இருக்கா இல்லையா, அவள் தான் அண்ணாவை வந்து பார்த்துக்கிறான். அண்ணா அண்ணா நம்ம இங்கேருந்து போயிடலாம், எப்படியாவது போயிடலாண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லுதா. அதுக்கு இல்லை, நம்ம ஏன் ஒளிஞ்சு வாழணும், போலீஸ் வருமா பரவாயில்ல, என்னை பிடிச்சிட்டு போட்டோம், ஆனால் உன்னை எங்கேயாவது பத்திரமான ஒரு இடத்துல சேஃப்டியாக வச்சுட்டு தான் நான் போவேன். அப்புறம் இன்னொன்று சொல்லவா, நம்ம மேலே எந்த தப்புமே இல்லை, நம்மளை இப்படி அடித்து கொடுமைப்படுத்துறதுனால தான் நம்ம அப்பாவுக்கு இந்த நிலமை அப்படின்னு சொல்லியிருக்கானா. அந்த டைமில் அந்த ஸ்டிக்கி நோட் இருக்கும் இல்லையா, அதை அப்படியே பின்னாடி திருப்பி பார்க்குறான். அதில் ஒரு நம்பர் இருக்குது. இப்போ இருக்கான் இல்லையா, அவன் தங்கச்சி அப்படியே தூங்க வச்சுட்டு லைட்டாக வரான். அப்பாவோட ஃபோன் இருக்கும் இல்லையா, அதில் எடுத்து நம்ம அந்த பிளாக் கலர் கோட் போட்டிருந்தா இல்லையா, அவனுக்கு கால் பண்ணுறான். அது வேறு யாரும் இல்லை, நம்ம சுகா தானே. ஸோ சுகா ஃபோனை அட்டன் பண்ணுறான். அட்டன் பண்ணி, ஹலோ உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்குறானா. நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன், இதுக்கு மேலே என்னால் முடியலன்னு நான் சொல்ல வரல, நான் எதிர்த்து போராடணும் முயற்சி பண்ணேன், அதில் நான் என் அப்பாவை கொன்னுட்டேன் அப்படின்றானா. சுகாவுக்கு ஒரு மாதிரி பக்குன்னு இருக்குது, பட் இருந்தாலும் ஒரு ஸ்மைலோட, நான் உடனே வரேன், உன் லொக்கேஷன் எனக்கு ஷேர் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ பிஎம்ஏ லொக்கேஷனை ஷேர் பண்ணுறானா. அந்த இடத்துல நம்ம சுகா வந்து நிற்கிறான். என்ன உங்கள் அப்பா எங்கே அப்படின்ற மாதிரி கேட்குறானா. தோ அப்படின்னு சொல்லி காமிக்கிறான். அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சுகாவும் அப்புறம் வியும் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணிக்கிறாங்க. அப்போது சொல்கிறான், நீங்கள் எதுக்காக எனக்கு ஹெல்ப் பண்ணணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறானா.
அது உனக்கு தேவையில்லாத விஷயம், உனக்கு தேவை ஹெல்ப், அதை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த பாடி இருக்கு இல்லையா, அதை அப்படியே கிளியராக முடிச்சிடுறான் நம்ம சுகா, எந்த ஒரு டவுட்டும் வராத மாதிரி. ஸோ இப்படியே கொஞ்ச நாள் போகுது. அதுக்கப்புறம் இருக்கான் இல்லையா, அவங்க சிஸ்டரும் போயிட்டு எங்கள் அப்பாவை காணோம் அப்படின்ற மாதிரி மிஸ்ஸிங் போஸ்டர்லாம் அடிக்கிறாங்க, போலீஸ்கிட்டலாம் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அவங்களால கண்டுபிடிக்க முடியலையா. அப்புறம் அவங்க அப்பாவோட ஃபோனெல்லாம் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. பட் ஆல்ரெடி சுகா தான் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி விட்ருப்பானே. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரில. வியுமே யூனிவர்சிட்டி தானே படிக்கிறான், தங்கச்சி வர ஸ்கூல் படிக்கிறா, எப்படியோ அவனால் என்ன பண்ண முடியும். அதனால் நீங்கள் வேணுன்னா அந்த ஆசிரமத்தில் வந்து சேர்ந்துக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம இல்லை இல்லை, என் தங்கச்சியை நான் பார்த்துப்பேன், நான் வேலைக்கு போயாவது பார்த்துப்பேன் அப்படின்றானா. இல்லை நீங்கள் பாரு, நீ படிக்கணும், நீ இதோட உன்னோட இதை விட்டுறக்கூடாது அப்படின்றாங்களா. இல்லை, எனக்கு படிப்பை விட என் தங்கச்சி தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. உனக்கு உன் தங்கச்சி முக்கியம்தான் நாங்கள் இல்லைன்னு சொல்ல, ஆனால் அவள் ஒன்றவே டிபெண்ட் பண்ணியிருக்க முடியாது, உனக்குமே ஒரு லைஃப் இருக்குது, யோசிச்சு பாரு அப்படின்றாங்களா. இல்லை, என் சிஸ்டரை நான் பார்த்துப்பேன் அப்படின்றான். இதுக்கப்புறம் அவங்க தங்கச்சி இருக்கு இல்லையா, அது பார்க்குது, இவ்வளோ நாள் அண்ணன் நமக்காக கஷ்டப்பட்டுட்டான், இதுக்கப்புறமும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிடுறாங்கல்ல, அவங்க கூடயே சிஸ்டர் போயிடுறாங்க. வீக்காக அழுகு தாங்கலை, தங்கச்சி போகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது சிஸ்டர் இருக்காங்க இல்லையா, அண்ணா நான் திரும்ப வருவேன், உனக்காக வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. தென் இருக்கான்ல, அப்படியே அவன் வீட்டில் உட்காந்துருக்கான் அமைதியாக. இதுக்கப்புறம் அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னும் தெரில. ஸோ இந்த டைமில் மறுபடியும் சுகாவுக்கு தான் கால் பண்ணுறான். சுகா வந்து பேசுகிறான். என்ன சொல்லு அப்படின்னு கேட்குறானா. எனக்கு இதெல்லாம் புரியல, நானே என் அப்பாவை கொன்னுட்டேன், அப்புறம் என் தங்கச்சி என்னை விட்டு போயிட்டா, நான் மட்டும் இப்போ தனியாக இருக்கேன், எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. நீ தான் யூனிவர்சிட்டி படிக்கிறல்ல, அதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணு. இல்லை, என்னால் முடியல, எனக்கு தனியாக இருக்க பயமாக இருக்குது அப்படின்றானா. ஸோ இப்போ நம்ம சுகா இருக்கான்ல, வீயை பார்க்கறதுக்காக கிளம்புறான். அந்த டைம் இருக்கான் இல்லையா, அவனே அடிச்சுக்கிறான், பயங்கரமாக அடிச்சுக்கிறான். என்னால் தான் எல்லாம் ஆச்சு, என்னால் தான் எல்லாம் ஆச்சுன்னு சொல்லிட்டு. அந்த டைமுக்கு கரெக்டாக சுகா வந்து டக்குன்னு கையை பிடிக்கிறான். நீ என்ன நினச்சிட்டு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்குறானா. நான் என்ன நினைக்கிறேன்னு எனக்கே தெரில, என்னால் வாழ முடியாதுன்னு தோணுது, எனக்கு பயமாக இருக்குது, நான் என் அப்பாவை கொன்னதுலேருந்து எனக்கு பயமாக இருக்குது அப்படின்றானா. சுகா இருக்கான் இல்லையா, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஹக் பண்ணிவிட்டு, உனக்கு ஒன்றும் இல்லை, இங்கே பாரு, உன்னோட பிளட்டெல்லாம் வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படின்றானா. ஆனால் இது எல்லாமே டார்க்கானது, இது எல்லாமே கெட்ட ரத்தம், நான் ஒரு உயிரை கொன்னுட்டேன் அப்படின்றானா. நீ ஒன்றும் ஒரு உயிரை கொன்னதுக்கு கஷ்டப்பட தேவையில்ல, ஏன்னா அந்த ஒரு உயிர் உங்கள் 2 பேர்த்த டார்ச்சர் பண்ணிட்டு இருந்துச்சு. அப்படி பார்த்தா உன் தங்கச்சியை நீ சேவ் பண்ணியிருக்க, இதுக்கப்புறம் நீ ஒன்றவே எதுவும் சொல்லிக்காத சரியா. உன்கிட்ட ஒன்று தான் சொல்லுவேன், உன்னோட கடமை உன் தங்கச்சியை சேவ் பண்ணி ப்ராப்பரான ஒரு இடத்துல கொடுத்துருக்க, ஆனால் என் தங்கச்சியை நான் தானே வளர்க்கணும் அப்படின்றானா. கண்டிப்பாக நீ வளர்க்கலாம், அதுக்கு முன்னாடி நீ நல்லா படித்து முடித்து உனக்குன்னு ஒரு ஜாப் தேடு, அதுக்கப்புறம் உன் தங்கச்சியை நீ கூட்டிகிட்டு வந்துக்கோ, அவள் வரமாட்டேன்லாம் சொல்ல மாட்டா. ஏன்னா இப்போ அண்ணா கஷ்டப்படுவான், நானும் இருந்தால் கஷ்டப்படுவான்னு மட்டும்தான் இங்கேருந்து போயிருப்பான் அப்படின்றானா. என்ன பண்ணுறதுனே தெரில, நான் உங்கள் கூட வரட்டா அப்படின்னு கேட்குறானா. சுகா பார்க்குறான், என் கூடலாம் வந்தால் உன்னால் கண்டிப்பாக எதுவும் பண்ண முடியாது அப்படின்றான். அதுக்கு நம்ம இல்லை, நான் உங்கள் கூட இருக்கேன், அவங்கள டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், எனக்கு ஸ்காலர்ஷிப் கூட வரும், நான் அதிலவே படிச்சுப்பேன், அப்புறம் நான் பார்ட் டைம் ஜாப் போய்க்கிறேன், உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், எனக்கு தேவை உங்கள் கூட ஸ்டே பண்ணுறதுக்கு ஒரு பிளேஸ், நான் வேணால் உங்களுக்கு சமைச்சு தரேன் அப்படின்றானா. உனக்கு சமைக்க தெரியுமா அப்படின்னு நம்ம சுகா கேட்குறான். நான் நல்லாவே சமைப்பேன் அப்படின்றானா. பட் மனசுக்குள்ளே நான் என்ன பண்ணுறது, சமைக்க கற்றுக்க வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்பாவோட ஃபோன் இருக்கு இல்லையா, அதையுமே எடுத்துக்கிறான். தேவையான திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்ம சுகாவோட வீட்டுக்கு தான் வரான். அப்போ நம்ம சுகா இருக்கான் இல்லையா, யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்க எல்லாத்தையும் ஃபோட்டோ மாதிரி எடுத்து வச்சுருக்கான், நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கான். நெக்ஸ்ட் டே யார் போய் ப்ரொடெக்ட் பண்ணலாம், யாருக்கு காப்பாற்றலாம் அப்படின்ற மாதிரி இதெல்லாம் பார்க்குறான். நீங்கள் இதெல்லாம் என்ன பண்ணுறீங்க, எதுக்காக பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறானா. அதெல்லாம் அவனுக்கு சொன்னால் புரியாது அப்படின்னு போய் தூங்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். தென் நம்ம வீயுமே போய் தூங்குறானா. அப்போது சுகா இருக்கான் இல்லையா, ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து நம்ம வீயோட ஃபேஸ்லாம் அங்கங்கே அடிபட்டிருக்கோம்ல, அதெல்லாம் தொடச்சி விட்டு பேண்டேஜ் மாதிரி விட்டு விடுறான். நம்ம இருக்கான் இல்லையா, சுகா கையை டைட்டாக பிடிச்சிக்கிறான். பிடிச்சிட்டு அம்மா ப்ளீஸ் என்னை விட்டு போகாதீங்க, தங்கச்சிம்மா நீ என்னை விட்டு போகாத, என் கூடயே இரு, என்னை விட்டு போகாதீங்கன்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிகிட்ருக்கானா. சுகாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, அப்படியே பார்த்துட்ருக்கானா. அவனுமே அவன் கூடயே சேர்ந்து தூங்கிடுறான். தென் இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. எப்பொழுதும் போல் சமைக்கலான்னு போகிறான். பட் சுத்தம் வீக்கு ஒன்றுமே தெரில, எப்படி பற்ற வைக்கிறதுன்னு கூட தெரிலையா.
ஏன்னா தங்கச்சி தான் சமைச்சு கூட தருவா. நம்ம காலேஜ் போவான். காலேஜ் போயிட்டு வந்து பார்ட் டைம் வேலை அந்த மாதிரி போயிடுவானா. ஸோ இதனால் வீக்கு இதெல்லாம் தெரியாது. சிஸ்டர் தான் ஸ்கூல்லாம் போயிட்டு சமைச்சு கொடுக்கறது இந்த மாதிரிலாம் பார்த்துப்பா. ஸோ அப்படியே நின்றுட்டுருக்கானா. சுகாவுக்கு புரிஞ்சிருது. சரி நகரு, நானே உனக்கு சமைச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகா அவ்வளோ அழகாக சமைச்சிட்ருக்கான். இதெல்லாம் பார்த்துட்ருக்கானா. உங்களுக்கு இவ்வளோ அழகாக சமைக்க தெரியுமா அப்படின்னு கேட்குறான். என்ன பண்ணுறது, நான் தனியாக தானே இருக்கேன், நானே சமைச்சிக்கணும் இல்லையா அப்படின்றானா. அப்போ நீங்கள் தனியாக தான் இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறான். ஆமாம், இப்போ அதுக்கு என்ன அப்படின்னு சுகா கேட்குறான். ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணுறதுக்காக வரானா. சுகா தள்ளி விட்டுறான். ஸ்வீக்கு ஒரு மாதிரி கஷ்டமாகிடுது. தென் சுகாவேக்கும் சேர்த்து சமைச்சிட்டு கிளம்பிடுறாங்க இருந்து. இப்படி பார்க்குறான், அவர் வேலைக்கு போயிட்டாரா அப்படின்ட்டு. தென் சுகாவோட ரூமு லைட்டாக ஓப்பன் ஆகிருக்கா. அதை ஓப்பன் பண்ணி உள்ளே போகிறான். போய் பார்த்தா அங்கே ஒரு டைரி இருக்குது. அதை பார்த்துட்டு தூக்கி வச்சுக்கிறான் பேகுக்குள்ளே. ஸோ இப்போ ஸ்ட்ரைட்டாக யூனிவர்சிட்டிக்கு தான் வரானா. அங்கே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க, உனக்கு கஷ்டமாக இருக்கும்ல, உன் அப்பா உன்னை விட்டு போயிட்டாரு, உன் தங்கச்சி உன்னை விட்டு போயிட்டா அப்படின்னு. போதும், என் கூட பேசுகிறத நிறுத்துறீங்களா, நான் உன்னை யார் போனதுக்கும் ஃபீல் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு தனியாக எழுந்துச்சி ஒரு மரத்துக்கடியில் உட்காந்து சுகாவோட டைரியை படிக்க ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலி நம்ம சுகா இருக்கான் இல்லையா, அவனுமே மாதிரி தான். பட் சுகா அவங்க அம்மா அப்பா கூட ஸ்டே பண்ண கிடையாது. சுகாவை சின்ன வயசில் தத்தெடுத்திருப்பாங்க. அங்கே இருக்க ஒரு பேரண்ட்ஸ் தான் சுகாவை போட்டு அப்படி கொடுமைப்படுத்தியிருப்பாங்க. அவங்களுக்கு தேவை பையன் இல்லை, அவங்களுக்கு பையன் ரூபத்தில் யாரையாவது போட்டு கொடுமைப்படுத்தணும். அதுக்காக கிடைச்ச 2வது பர்சன் தான் சுகா. அதே மாதிரி தான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி சுகா வீட்டில் இப்போ இருக்கான் இல்லையா, அங்கே ஒரு பையன் இருப்பான். அவனையுமே கொண்டிருப்பாங்க. பட் அவன் தவறி விழுந்துட்டான் அப்படின்ற மாதிரி தான் சுகாவை தத்து எடுத்திருப்பாங்க. பட் சுகாவையும் போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருப்பாங்களா. பாதியிலே வீட்டை விட்டு வந்திருப்பான். வீட்டை விட்டு வந்து மட்டும் நார்மலாக இருக்க கிடையாது, அங்கேயுமே நிறைய கொடுமையெல்லாம் அனுபவிச்சிருப்பான். சாப்பாடுக்கு இல்லாமல் கஷ்டப்பட்டு இந்த மாதிரி நிறையா அனுபவிச்சிருப்பானா. அப்போ தான் இவன் மறுபடியும் அந்த அனாதாசிரமம் இருக்கும் இல்லையா, அங்கே போய் ஜாயின் பண்ணியிருப்பான். அங்கேயுமே சுகாவை புள்ளி பண்ணிவிட்டு அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்களா. இதெல்லாம் அங்கே இருக்க ஒரு ஃபாதர் கிட்ட ஷேர் பண்ணிகிட்ருப்பான். அந்த டைமில் அந்த ஃபாதர் தான், நான் உன்னை படிக்க வைக்கிறேன், இதுக்கப்புறம் நாங்கள் உன்னை பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் தான் நம்ம சுகா அந்த ஃபாதர் கூட வளர ஆரம்பிச்சிருப்பாரு. அது மட்டும் இல்லை, அது வளர்ந்து ஒரு ஸ்டேஜில் அவனுமே ஸ்கூல்லாம் போவான் இல்லையா, ஸ்கூல் காலேஜ்லாம், அங்கேயுமே சுகாவை புள்ளி பண்ணியிருப்பாங்க. பட் சும்மா இல்லை, சுகா செம்மையாக ஃபைட்லாம் கற்றுட்டு இருந்திருப்பான். எல்லாத்தையும் போட்டு அடிச்சு விடுவான். ஸோ ஃபாதர்கிட்ட தான் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அவர் தான் சமாதானப்படுத்தி அமுச்சு விடுவார். அதுக்கப்புறம் தான் சுகா ஒரு முடிவுமே எடுத்திருப்பான். வேலைக்கு போனதுக்கப்புறம் நம்ம லைஃப்பை மட்டும் பார்க்கக்கூடாது, நம்மளை மாதிரி கஷ்டப்படுற நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள லோன்லியாக விட்டுறக்கூடாது. அப்புறம் அவங்க தப்பான முடிவை தான் எடுப்பாங்க. ஸோ அவங்களுக்காக நம்ம பண்ணணுன்ற மாதிரி தான் அப்போ தான் அதை எடுத்திருப்பான். இதை படிச்சுட்டே இருந்த வீக்கு ஒரு மாதிரி மோட்டிவேஷன் ஆகுது. சுகா மேலே அவ்வளோ ஒரு மரியாதை வந்துடுது. நான் இப்போ ஒரு பெஸ்ட்டான பர்சன் கூட தான் இருக்கேன்னு எனக்கு தோணுது. அவர் எல்லாரையும் பார்த்துக்கிறார்ல, இனிமேல் என்னோட வேலை அவரை நல்லா பார்த்துக்கணும். அவர் எவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்பார்ல, இனிமேல் ஃபீல் பண்ண விடக்கூடாது. இனிமேல் அவர் தான் என்னோடய கார்டியன், அவர் தான் எனக்கு எல்லாமே அப்படின்ற மாதிரி அப்படியே படிச்சுட்டே உட்காந்துருப்பானா. அந்த இடத்துல வியோட ஃப்ரெண்டு ஒருத்தன் வரான். டே வாடா விளாட்லாம் அப்படின்னு கூப்பிடுறானா. இல்லைப்பா நான் வரல, எனக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து போயிட்டுருக்கான். அந்த இடத்துல ஒரு பொண்ணை 2 பசங்க புள்ளி பண்ணிகிட்ருக்கானுங்க. சும்மா இருப்பான், 2 பேர்த்தையும் போய் அடி வெளுத்துடுறான். எப்படிடா நீங்கள் அந்த பொண்ணை பண்ணலான்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு அந்த பையனோட பேரண்ட்ஸ் வந்துடுறானுங்களா, பசங்களோட பேரண்ட்ஸ்லாம். அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, பையனை இவன் இப்படி அடிச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி. அதுக்கு அந்த பொண்ணு இருக்கு இல்லையா, அது கம்ப்ளைண்ட் பண்ணிடுது. உங்கள் பையனுங்க தான் ஃபஸ்ட்டு என்ன புள்ளி பண்ணானுங்க, இவர் காப்பாற்ற தான் வந்தார், இவர் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் இப்போ நார்மல் ஆகிடுது. இப்போ தனியாக தானே இருக்கான். வியை போலீஸ் பார்க்க வருது. இப்போ நீ யார் கூட இருக்க, யூனிவர்சிட்டிக்கு வெளியே தான். இப்போ அவங்க வியை பார்த்து கேட்குறாங்க, இப்போ நீ வீட்லையா இருக்க அப்படின்னு. இல்லை அங்கிள், நான் இப்போ வீட்டில் இல்லை, இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு பர்சன் கூட இருக்கேன் அப்படின்றாங்களாம். யார் அந்த பர்சன், நீ நார்மலாக அவங்க கூட எப்படி இருக்கலாம், அவங்க ரிலேட்டிவ்ஸாக அந்த மாதிரி கேட்குறாங்க. இல்லை எனக்கு தெரிஞ்ச பர்சன் தான், ஆனால் அவங்க ஒன்றை ப்ராப்பராக அடாப்ட் பண்ணிக்கணும் அப்படின்றாங்களா. ஆனால் அவரே கொஞ்சம் யங்கானவர் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. சரி இருக்கட்டும் பரவாயில்ல, நாங்கள் அவங்கள பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம வியுமே இருக்கான்ல, கரெக்டாக அவங்க 8 o'clock வர சொல்கிறான். அந்த மாதிரி சுகா கூட அவன் தங்கியிருக்கான் இல்லையா அந்த பிளேஸ்க்கு. ஸோ கரெக்டாக போலீஸும் வருது. அதே டைமில் தான் சுகாவுமே வரான்.
வந்துட்டு அவன் நின்றுட்டுருக்கான் ஒரு மாதிரி ஷாக்கில். என்னன்னு பார்த்தா போலீஸ்லாம் உள்ளே இருக்காங்களா. என்ன நடக்குதுங்க, என்னோட அனுமதி இல்லாமல் வீட்டுக்குள்ளே எப்படி வருவீங்க அப்படின்னு கேட்குறானா. அதுக்கு அவங்களாம், நீ வீயை இந்த மாதிரி வளர்க்குறல்ல, ஸோ அதை பற்றி கேட்கறதுக்கு தான் நாங்கள் வந்தோம், எப்படி அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி கேட்குறாங்களா. அவன் தனியாக இருக்க பயமாக இருக்குன்னா, அவனுக்கும் எனக்கும் பழக்கம் ஒரு விஷயத்தில், அதுக்கப்புறம் தான் இங்கே வந்தான் அப்படின்றாங்களா. அவங்களுமே கொஞ்சம் ப்ரௌடாக தான் இருக்காங்க. ஏன்னா அப்பாவை பார்த்து பயந்த ஒரு பர்சன் இப்படி ஒரு ஆள் கூட கனெக்ட் ஆகியிருக்கான் இல்லையா. அதனால் சுகாவை பார்த்துட்டு அவனுக்கு தேவையானதெல்லாம் நாங்கள் கொடுக்குறோம். அந்த போலீஸ் இருக்கான் இல்லையா, ரொம்பவே நல்லவன், வீயை பிடிக்கும். அதனால் வீக்கு தேவையான செலவுலாம் நாங்கள் பார்த்துக்குறோம், நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. அதுக்கு நம்ம சுகா, இல்லை பரவாயில்ல, நானுமே வேலைக்கு தான் போகிறேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றான். இருந்தாலும் எங்களால் முடிஞ்சதை நாங்கள் பண்ணுறோம், நீங்கள் அவனை படிக்க வைங்க, அது போதும் அப்படின்ற மாதிரி சுகா சொல்கிறான். ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே கிளம்பிடுறாங்களா. இந்த டைமில் நம்ம வீ இருக்கான் இல்லையா, படுத்து தூங்கிட்டு இருக்கான். அப்போது அப்பா அப்படின்னு சொல்லி கத்துறானா. சுகா வேகமாக வந்து பார்க்குறான், என்னாச்சு அப்படின்னு. ஒரு மாதிரி வேர்த்திருக்கு, பயத்தோட நடுங்கிட்டு படுத்திருக்கான். இதை பார்த்த சுகா, வீ உனக்கு ஒன்றும் இல்லைல்ல அப்படின்னு கேட்குறானா. எனக்கு பயமாக இருக்குது சுகா, பயமாக இருக்குது சுகா அப்படின்றானா. இப்போ நம்ம சுகா அப்படியே வீயை நல்லா டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு, உனக்கு ஒன்றும் இல்லை, நான் உன் பக்கத்தில் தான் இருக்கேன், நான் உன் கூட தான் இருக்கேன் அப்படின்றானா. அந்த ரத்தம் அந்த ரத்தம் அப்படின்றானா. ஸோ வீயால் முடியல. இப்போ சுகா இருக்கான்ல, டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அப்படியே தட்டி கொடுத்து அழகாக தூங்க வைக்கிறான். காலைல எழுந்து பார்க்குறானா, சுகா லேட்டாக தூங்குனனால நல்லா தூங்கிட்டுருக்கான். வீ தான் பார்க்குறான். பார்த்துட்டு சுகாவோட கன்னத்தில் அழகாக கிஸ் பண்ணிவிட்டு, எனக்கு உன்னை ரொம்பவே பிடிச்சிருக்கு சுகா, நான் உன் கூட லைஃப் ஃபுல்லாக இப்படியே இருந்தாலும் எனக்கு ஓகே தான், எனக்கு உன் கூட இருந்தால் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவேன், நீ தான் எனக்கான எல்லாமேன்னு சொல்லி பார்த்துட்ருக்கானா. அப்போது டக்குன்னு எழுந்து போகிறான். அந்த டைமில் சுகா இருக்கான் இல்லையா, வீயை பிடிச்சிக்கிறான். வீ திரும்பி பார்க்குறான். நீ நான் பேசினதெல்லாம் கேட்டியா அப்படின்றானா. ஆமாம் நான் கேட்டேன் அப்படின்றான். இப்போ சுகா இருக்கான் இல்லையா, வீயை உட்கார வச்சு, இரு நான் போயிட்டு ப்ரஷ் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன், அதுக்கப்புறம் நீ போ அப்படின்றான். வீயும் உட்காந்துருக்கான். சுகா எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிட்டு வரானா. அப்போது சுகாவோட ஆப்ஸு பார்த்துட்ருக்கான். வீயால் கண்ட்ரோல் பண்ண முடியல, பார்த்துட்டே இருக்கான். என்ன பார்க்குற, உனக்கு ஏதாவது தோணுதா என்ன, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்றானா. அப்புறம் ஏன்டா பார்த்துட்டே இருக்க, போய் குளிச்சுட்டு வாப்போ அப்படின்ற மாதிரி சுகா துரத்தி விடுறான். ஸோ நம்ம வீ போய் குளிச்சுட்டு இருக்கானா. அவனோட ஆப்ஸை பார்க்கும்போது சுகாவோட ஆப்ஸ் தான் ஞாபகத்துக்கு வருது. குளிச்சுட்டே இருக்கும்போது கரெக்டாக டவல் பார்க்குறான். ஐயோ நான் எடுத்துகிட்டு வரலையே அவசரத்தில் அப்படின்னு. சுகா அப்படின்னு கூப்பிடுறானா. சுகா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் டவலை மறந்துட்டேன், அதான் எனக்கு தெரியுமே, இந்தா அப்படின்னு கொடுக்குறானா. அப்போது வீயோட கையும் அங்கே சுகாவோட கையும் டச் ஆகுதா. சுகாக்கே அங்கே பொறுக்க முடியல, உள்ளே போயிடுறான். ஸ்ட்ரைட்டாக போய் வீ முன்னாடி நின்னேன். நீ என்னை விட சின்ன பையன்தான், ஆனால் எனக்கு உன்னை பார்க்கும்போதெல்லாம் அந்த மாதிரி ஃபீல் ஆகல, எனக்கு உன் கூட ஒன்றா இருக்கணும்னு தோணுது. நீ கேட்டல்ல வீ, என் கூட தான் உனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லி, அது எப்படி கார்டியன் மாதிரியா, இல்லை லவ் பண்ணுறேன் உன்னை, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ என்னை பத்திரமா பார்த்துப்பியா, அப்புறம் நானுமே உன்னை பார்த்துப்பேன், நான் தான் இனிமேல் உனக்கான கார்டியன் அப்படின்னு வீ சொல்கிறான். இதை கேட்ட உடனேயே சுகாவுக்கு ஒரு மாதிரி பிடிச்சிருதா. பாரியா நீ எனக்கான கார்டியனா அப்படின்னு கேட்குறான். ஆமாம், இன்னையிலேருந்து நானுமே உன்னை சேஃபாக பார்த்துப்பான் அப்படின்னு சொன்னாலாம். அந்த இடத்துல சுகா டக்குன்னு வீ ஹக் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். வீ குளிச்சிட்டு இருக்கும்போது சிரிப்பாகுது வீக்கு. தென் சுகா இருக்கான் இல்லையா, ஃபுட்லாம் அப்படியே ரெடி பண்ணி வச்சுட்டு கிளம்பிடுறான், அவனுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு. இப்போ நம்ம வீ தான் குளிச்சு முடிச்சுட்டு வந்து பார்க்குறான். பார்த்தா எல்லாமே ரெடி பண்ணியிருக்கானா. அந்த ஸ்டிக்கி நோட்டில் அழகா எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி ஒரு ஹார்ட் சிம்பிள்லாம் போட்டிருக்கானா. வீக்கு குஷியாகிது அதை பார்த்தோன்னே. அந்த ஸ்டிக்கி நோட்டையும் எடுத்து அழகாக ஒரு குட்டி டைரி மாதிரி இருக்கா, அதில் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறான். இதுக்கு முன்னாடி சுகா கொடுத்தா அந்த ஸ்டிக்கி நோட்டையுமே ரைட் பண்ணி வச்சுருப்பான். என் லைஃப்பில் நீ கிடைச்சதுக்கு நான் ரொம்பவே கொடுத்து வச்சுருக்கணும், என்னோட இந்த டார்க்கான வேர்ல்டை நீ ரொம்ப பிரைட்டாக மாற்றிட்டு சுகா, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுருக்கான். அந்த இப்போ மறுபடியும் யூனிவர்சிட்டி போகிறான். இப்படியே கொஞ்ச நாள் போகுது. அப்போது வீ இருக்கான் இல்லையா, யூனிவர்சிட்டி முடிஞ்சு வரான். அந்த இடத்துல நம்ம சுகா வெயிட் பண்ணிகிட்ருக்கான். வின்டர் டைமா, வெளியே நிற்கவும் சுகாவுக்கு ரொம்ப கோல்ட் ஆகிடுது. இந்த டைமில் வீ பார்க்குறான். ஆமாம் சுகா, நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்க இந்த குளிரில், உனக்கு அதுக்குள்ளே ஆஃபீஸ் ஒர்க் முடிஞ்சிச்சா என்ன அப்படின்னு கேட்குறானா. கேள்வி கேட்டதெல்லாம் போதும், வா போகலாம் அப்படின்னு சொல்லி காரில் ஏற சொல்கிறான். ஸோ இனிமே காரில் ஏறிக்கிறான். அப்போ தான் கேட்குறான், அம்மா நீ என்ன இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்ட. ஆமாம் இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்டேன், ரொம்ப குளிருது இல்லையா, அதான் அப்படி
தென் இப்போ வீட்டுக்குமே வராங்களா, சுகா போய் அழகா காஃபி போடுறான். அதுக்கு முன்னாடி ஐயோ நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறானா, உள்ளே போயிட்டு ஒரு அழகாக கிஃப்ட் மாதிரி எடுக்கிறான். வந்து பார்த்தா அதுக்குள்ளே போட்டு வச்சுருக்கான். இப்போ அந்த கிஃப்ட்டை வீக்கு கொடுத்து ஹாப்பி பர்த்டே அப்படின்றானா. பார்த்தா வீக்கு அவ்வளோ சந்தோஷமாகிடுது. என் பர்த்டே உனக்கு எப்படி தெரியும்னு கேட்குறானா. நான் உன்னை பார்த்துக்கிறேன், எனக்கு அது கூடவா தெரியாது அப்படின்றான். வீக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். பார்த்தா அதில் 2 கப்புள் பிரேஸ்லெட் மாதிரி இருக்குது. அதை நம்ம ஒன்று போட்டுக்கிறான், சுகாவுக்கு ஒன்று போட்டு விடுறான். போட்டதுக்கப்புறம் நம்ம இதே மாதிரியே ஒன்றா இருக்கணும் அப்படின்றானா. கண்டிப்பாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நடுங்கிட்டு இருக்கான் சுகா. செம்ம குளிராக இருக்கா. அந்த டைமில் இப்படி கையை இப்படி தேய்ச்சி வாய்க்கிட்ட வச்சு ஊதிட்டுருக்கான். அப்போ பின்னாடி நம்ம ஹக் பண்ணி, சுகா உன் கூட நான் இருக்கேன், உனக்கு இனிமேல் வாமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பின்னாடிலேருந்து ஹக் பண்ணிட்டு 2 பேர்த்தோட கண்ணமும் அப்படியே அட்டாச் ஆகிற மாதிரி நின்றுட்டுருக்கானா. இப்போ காதில் அழகா எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, ஐ லவ் யூ அப்படின்றான். யாருமே இந்த இடத்துல ஒரு குட்டி சாங். மெல்லினமே மெல்லினமே நெஞ்சில் மெல்லிய காதல் பூக்கும், என் காதல் ஒன்றே மிக உயர்ந்ததடி, அதை வானம் அண்ணாந்து பார்க்கும். நான் தூரத் தெரியும் வானம், நீ துப்பட்டாவில் இழுத்தாய் என் 25 வயதை, ஒரு நொடிக்குள் எப்படி அடைத்தாய். வீசிப்போன புயலில் என் வேர்கள் சாயவில்லை, ஒரு பட்டாம்பூச்சி மோத அது பட்டென்று சாய்ந்ததடி. எந்தன் காதல் சொல்ல என் இதயம் கையில் வைத்தேன், நீ தாண்டி போன போது அது தரையில் விழுந்ததடி. மண்ணிலே செம்மண்ணிலே என் இதயம் துள்ளுதடி, ஒவ்வொரு துடிப்பிலும் அது உன் பெயர் சொல்லுதடி. கனவு பூவே வருக, உன் கையால் இதயம் துடிக, எந்தன் இதயம் கொண்டு நீ உந்தன் இதயம் தருக. இப்போ நம்ம சுகா இருக்கான் இல்லையா, வியை பார்த்து திரும்பி வியோட ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து, எனக்கு தெரியல, நீ என்னை விட சின்ன பையன். நான் ஸ்டார்டிங்கில் உன்னை பார்க்கும்போது நீ ரொம்ப சோகமாக இருந்த, எப்படி தெரியுமா, நான் ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்தேனோ அதே மாதிரி நீ இருந்த. ஆனால் என்னை விட பயங்கரமாக இருந்த. ஏன்னா உன் ஃபேஸ்லாம் அவ்வளோ அடிபட்டுருந்துச்சு. எனக்கு அது பார்க்கும்போது கஷ்டமாக கிடையாது, ஏன்னா என்ன மாதிரி ஒருத்தன் இப்படி இருக்கானே அப்படின்னு தோணுச்சு. உனக்கு ஹெல்ப் பண்ணும் அந்த மாதிரி தான் நான் பேசினேன். ஆனால் எண்டிங்கில் இப்படி வந்து நடக்கும் நான் எதிர்பார்க்கல அப்படின்றானா. எண்டிங்லனா எனக்கு புரியல, நீ என்ன சொல்ல வர. நான் உன்னை லவ் பண்ணுவேன்னு எதிர்பார்க்கல அப்படின்றான். அதுக்கு நம்ம சுகா இருக்கான் இல்லையா, பக்கத்தில் போயிட்டு நான் ஒன்று அப்படின்றானா. என்ன அப்படின்னு கேட்குறான். ஒன்றும் இல்லை அப்படின்றானா. அதுக்கு நம்ம இங்கே பாரு சுகா, நீ பெரிய பையன்தான், ஆனால் உனக்கு எல்லாமே நீ தான் எடுத்துக்கணும்னு நினைக்காத. அதாவது நானுமே உன்னை பார்த்துப்பேன், எனக்குமே உன்னை பார்த்துக்கிறதுக்கான எல்லா தகுதியும் இருக்குது. நான் தகுதின்னு சொன்னது ஏஜ் டிஃப்ரெண்ட்டுக்கோ இல்லை மற்றதுக்கோ சொல்லலை. நான் உன்னோட லவ்வர் ஹஸ்பண்டும் கூட சுகா அப்படின்றானா. சுகா கண்ணெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி கலங்குது. அப்போவே சுகாவோட கண்ணை தொடச்சி விட்டு சுகா அப்படின்றானா. நம்ம சுகா அவன் லைஃப்பில் நடந்ததை சொல்ல வரான். அதுக்குள்ளே சொல்கிறானா. சுகாவை பார்க்குறான். நீ என் டைரியை படிச்சியா அப்படின்னு. ஆமாம் சுகா, நான் உன்கிட்ட சாரி கேட்கணுங்கிற அவசியம் கிடையாது, ஏன்னா உன் டைரி எடுத்ததுக்கு. உன்னோட எல்லாமே எனக்கு சொந்தம். உன்னோட கஷ்டம், உன்னோட ஹாப்பினஸ், உன்னோட ஸ்மைல், உன்னோட பேக் சைடு எமோஷன்ஸ் எல்லாமே எனக்கானது. அதை நானுமே உன் கூட சேர்ந்து ஃபேஸ் பண்ணணுன்னு நினைக்கிறேன். நீ சொன்னல்ல நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன், எனக்கு அப்படி இருக்கேன்னு, அதே கஷ்டத்தை நீயும் பட்டிருக்கல்ல சுகா அப்படின்றானா. சுகா அப்படியே சைலண்ட்டாக இருக்கான். இப்போது சுகா அழகா உட்கார வச்சு, இந்தா காஃபி குடி அப்படின்னு சொல்லி கொடுக்குறானா. பார்த்தா காஃபி ஆறி போயிடுது. ஸோ மறுபடியும் நம்ம போயிட்டு காஃபி இது பண்ணிட்டு வரான். தென் காஃபி குடிக்கிறாங்க. 2 பேர்த்துக்குமே செம்மையாக தூக்கம் வருது. 2 பேர்த்துக்குமே ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது. ஏன்னா இவ்வளோ நாளாக அவங்க நிம்மதியாக தூங்க கிடையாது. நிறைய அந்த மாதிரி பேட் மெமரிஸ் அது இதுன்னு வருமா. கூட இப்போ அடிக்கடி ஏஞ்சிப்பான்ல. பட் சுகாவுமே தூங்குவான் தான், பட் அவனுக்குமே அந்த மாதிரி இருக்கும். இதில் வேறு அப்படி இருப்பான் இல்லையா. பட் 2 பேருமே அவ்வளோ அழகாக நிம்மதியாக தூங்குறாங்க. அப்போது ஃபர்ஸ்ட் டைம் வியோட ட்ரீமில் சுகா வரான். அதாவது நம்ம படுத்திருக்கானா, ஷர்ட் பட்டன் கூட போடாமல். அப்போது சுகா பக்கத்தில் வந்து
நம்ம அப்படியே லிப்லேயே கிஸ் பண்ணுற மாதிரிலாம் ட்ரீம் வருது. டக்குன்னு தூக்கத்துலேருந்து எழுந்துக்க வரான். பட் சுகா முன்னாடியே தான் நிற்கிறான், போகவே மாட்டேங்கிறான். சுகா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறானா, நான் உண்மையாலுமே முழிச்சு தான் இருக்கேன், நீ பண்ணுறதெல்லாம் கனவு கிடையாது, உண்மைதான், நான் உன் பக்கத்தில் தான் இருக்கேன் அப்படின்றானா. பார்க்குறான். அப்போது கிஸ் பண்ணது அப்படின்னு கேட்குறானா, நான் தான் உனக்கு கிஸ் பண்ணேன் அப்படின்றான். நீ நீ என் அனுமதி இல்லாமல் அப்படின்றானா. நீ தானே சொன்ன என்னோட எல்லாமே உனக்குன்னு, அப்போ உன்னோட எல்லாமே எனக்கும் தானே, நான் உன்னை கேட்கணுங்கிற அவசியம் இல்லை, நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணுறான். வீக்குமே பிடிச்சிருதா, கண்ணை மூடி அப்படியே ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். தென் 2 பேருமே அவ்வளோ அழகாக தூங்குறாங்க. சுகாவுமே மேலேயே படுத்து தூங்கிடுறான். தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. 2 பேருமே இன்ட்ரோவர்ட் இல்லையா, யார்கிட்டையும் பேச மாட்டாங்கல்ல. ஏன்னா 2 பேர் லைஃப் சுச்சுவேஷனும் அந்த மாதிரி இருந்தது. இப்போ 2 பேருமே வெளியே போகலாம், அதாவது இன்னைக்கு லீவில், ஸோ வெளியே போகலான்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க. காலைல எழுந்து 2 பேருமே கிளம்புறாங்களா. அப்போ நம்ம இருக்கான்ல, சுகாவை கூட்டிகிட்டு போயிட்டு, வா நான் உனக்கு இன்றைக்கி ட்ரெஸ் செலக்ட் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துட்ருக்கான். இதை போடுன்ற மாதிரி. நம்ம சுகாவுமே போட்டு வரானா, எல்லாத்துலேயுமே அழகாக இருக்கான். பார்க்குறான். சுகா, நீ இப்படி எல்லாத்துலேயுமே அழகாக இருந்தா நான் உன்னை வெளியே கூப்பிட்டு போகும்போது மற்றவங்க பார்ப்பாங்களே, இது எனக்கு கோவம் வரும் அப்படின்றானா. சுகா பார்க்குறான். அப்போது நான் எல்லா ட்ரெஸ்லேயுமே அழகாக இருக்கேனா, ட்ரெஸ்ஸே போட வந்தா அப்படின்னு கேட்குறானா. உன்னை பிடிச்சிருவேன் பார்த்துக்கோ அப்படின்றானா. ஏன்னா நீ ட்ரெஸ்ஸு போட்டு யார் வேணாலும் பார்த்துக்கட்டும், நீ ட்ரெஸ் போடாமல் பார்க்க வேண்டிய ஒரே ஆள், அதை நான் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்றானா. சுகா பார்க்குறான். டேய், நீ சின்ன பையன்டா, நான் சின்ன பையன்தான், இப்போ அதுக்கு என்ன, எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா, எனக்குமே 18 தாண்டிடுச்சு தான். இந்த காலத்தில் சின்ன பிள்ளைங்களுக்கே எல்லாம் தெரியுது, எனக்கு ஒன்றுமா தெரியாது அப்படின்னு கேட்குறான். அதுக்கு நம்ம சுகா சரிதான் அப்படின்றானா. சரி, இப்போ நீ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா அப்படின்றானா. வா எனக்கு எடுத்து கொடு அப்படின்றான். அப்போ தான் பார்க்குறான், நம்ம வீக்கிட்ட 5 ட்ரெஸ் தான் இருக்குது, அதில் 2 ட்ரெஸ்ஸு கிழிஞ்சு போயிருக்கு, 1 நார்மலாக இருக்குது, மற்ற 2 தான் கொஞ்சம் நல்லா இருக்குது. இப்போ சுகா இருக்கான்ல, கூப்பிடுறான் இங்கே வான்னு சொல்லி. அப்போ சுகாவோட ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறான், இதை போட்டுக்கோ அப்படின்னு. இல்லை, அது என்னது போட மாட்டியா, என்னதெல்லாம் உனக்கு தானே அப்படின்றானா. சுகா வாங்கி போடுறான். பட் கொஞ்சம் ஃபிட்டாக இருக்கு, ஏன்னா சுகா பெரியவன் தான், பட் சுகா குட்டியாக இருப்பானா, அதனால இந்த ட்ரெஸ் ஃபிட்டாக இருக்கவும் சுகாவுக்கு சிரிப்பு வந்துடுது. பார்க்குறான். நான் பார்த்தியா, எனக்கு ஒரு ட்ரெஸ்ஸு ஃபிட்டாக இல்லை, சரி வீடு பார்த்துக்கலாம் அப்படிங்கும்போது, பரவாயில்ல வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெளியே கூட்டிகிட்டு போகிறான். வேறு எங்கேயும் இல்லை, ட்ரெஸ் ஷாப்புக்கு தான். அங்கே போயிட்டு நம்ம தேவையான ட்ரெஸ்லாம் வாங்குகிறான். சுகா, நீ எதுக்கு இப்படிலாம் பண்ணுற, காசை வேஸ்ட் பண்ணாத. ஏய், நான் இப்படிலாம் நீ சொல்லாத, உனக்கு எதுவுமே இல்லை, அதை பார்த்துட்டு நான் எதுவும் பண்ணாமல் இருந்தேனா, என்னை விட ஒரு கேவலமான லவர் யாருமே இருக்க முடியாது, உனக்கு தேவையான எல்லாத்தையுமே நான் கொடுக்கணும், அதுக்காக தான் நான் இருக்கேன் உனக்காக, ஓகேவா அப்படின்றானா. பார்க்குறான். அவனால் எதுவுமே சொல்லவும் முடியல. ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்குது. அப்போ சுகா பிடிச்சிக்கிறான் கையை. உனக்கு எது வேணுமோ அதை வாங்கு அப்படின்றானா. பட் அமைதியாக இருக்கான். சுகா தான் பார்த்து எடுத்து கொடுக்குறான் வீக்காக. ஸோ இதில் ஒரு ட்ரெஸ்ஸு போட்டு வா அப்படின்றானா. அழகாக போட்டு வந்து நிற்கிறான். சுகா டக்குன்னு ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறான். என்னாச்சு சுகா அப்படின்னு கேட்குறானா. இல்லை, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றான். எனக்கு உன்னை விட எப்படி தெரியுமா, எனக்கு என்ன சொல்ல தெரில, எனக்கு அதை விட அளவுக்கு அதிகமாக ஒன்று பிடிச்சிருக்கு சுகா, நான் ரொம்ப லக்கி தெரியுமா அப்படின்றானா. ஏன்? ஆமாம், நான் என்னோடய பாஸ்ட் லைஃப்பில் ரொம்ப அன்லக்கியாக இருந்தேன், ஆனால் நீ கிடைச்சதுக்கப்புறம் நான் ரொம்ப லக்கியான பர்சனாக ஃபீல் பண்ணுறேன் சுகா அப்படின்றான். ஸோ நம்ம சுகா தேவையான ட்ரெஸ்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துடுறானா. அதுக்கப்புறம் 2 பேரும் அப்படியே வெளியே சாப்பிட்றதுக்காக போகிறாங்க. நிறைய ப்ளேஸ்லாம் சுற்றி பார்த்துட்ருக்காங்க. அதுக்கப்புறமா 2 பேரும் நடந்து வரலான்னு டிசைட் பண்ணுறாங்களா. ஸோ காரை அப்படியே நிப்பாட்டிட்டு வீட்டுக்கு முன்னாடி ட்ரெஸ் எல்லாம் அப்படியே வச்சுட்டு ரொம்ப தூரம் நடந்து போகிறாங்க. அப்போது ஒன் வேவாக இருக்கா, ரோடெல்லாம் சைலண்ட்டாக இருக்குது. அந்த டைமில் ஏதோ ஒருத்தன் வேகமாக பைக்கில் போகிறான். அந்த டைமில் கையில் கத்தி வேற வச்சுருக்கானா, அவ்வளோ ஃபோர்ஸாக கிட்ட தான் குத்துறதுக்காக வரான். அந்த டைமில் சுகா போய் முன்னாடி நினைக்கிறான். அது சுகாவோட ஷோல்டரில் லைட்டாக கிழிச்சிருதா. அதுக்கப்புறம் கோவம் வருதா, அவனை துரத்திட்டு போகிறான். பட் அந்த பைக் வேகமாக போயிடுதா. வியால் தாங்க முடியல, அழுக அப்படியே சுகாவை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறான். சுகா என்னால் தான் மன்னிச்சிடுன்றானா. அந்த டாக்டர்லாம் பார்த்துட்டு லைட்டாக தான் அடிபட்டிருக்கு, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக அந்த ஷோல்டரெல்லாம் அப்படியே இது பண்ணி விட்டுறாங்களா, கட்டு போட்டு விடுறாங்க. ரொம்ப அழுகையாக வருது. சுகா அப்படியே காலையே பிடிச்சிட்டு அழுதுட்ருக்கானா. சுகா அப்போ தான் கண்ணை முழிச்சு பார்க்குறான். நான் பயந்துட்டேன் தெரியுமா அப்படின்றானா. ஏன்?
நான் உன்னை விட்டு போயிடுவேணும்னு பயந்துட்டேன் வி அப்படின்றானா. விக்கு அழுக தாங்கலை, அழுதுகிட்டே சுகா ஹக் பண்ணிக்கிறான். சுகா, நான் எப்படி உன்னை போய்விடுவேன், இல்லை நீ தான் என்னை விட்டு போயிடுவியா, அதெல்லாம் முடியாது. நான் அன்றைக்கி தான் சொன்னேன் எனக்கு லக்கியான டே, எனக்கு லக்கியான பர்சன் சொல்லி, ஆனால் நீ என்னை விட்டு போயிடுவேன்னு நான் பயந்துட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்கிறானா. சுகாவும் ஹக் பண்ணிவிட்டு, கண்டிப்பாக நான் உன்னை விட்டு போக மாட்டேன் வி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். அப்போ 2 பேரும் பார்த்து லவ் யூன்னு சொல்லிக்கிறாங்க. ஆர்மிஸ் இந்த ஹாப்பி எண்டிங்கோட டார்க் பிளட் நம்ம டேங்கி பிஎல் ஒன் ஷாட் முடியுது. இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஆர்மிஸ், டேக் கேர் அண்ட் லவ் யூ.